This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு காணொளியோடு உங்களுடன் இணைவதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் தொடங்கி 1000 நாட்களை கடந்துள்ளது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர பல்வேறு நாடுகள் முயன்றும் போர் நின்றபாடில்லை. அதே வேளையில் இந்த போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் பொருளாதாரம் மற்றும் இராணுவ உதவிகளை வழங்கி வருகின்றன. ஏற்கனவே ரஷ்யாவில் உள்ள இராணுவ இலக்குகளை தாக்க நீண்ட நேர ஏவுகணைகள் பயன்படுத்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உக்ரைனுக்கு அனுமதி வழங்கியிருந்தார். இது உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அணுசக்தி இல்லாத நாடுகளுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதிக்கும் ஆணைக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் ஒப்புதல் அளித்தார். இதன் மூலம் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் சில 2 தினங்களுக்கு முன்பு கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை ரஷ்யா பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியுள்ளதாக உக்ரைன் தெரிவித்திருந்தது. உக்ரைனின் நிப்ரோ நகரத்தை குறிவைத்து ரஷ்யா இந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் அமெரிக்கா மற்றும் பிரிட்டனின் ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யா மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ரஷ்யா நடத்திய இந்த தாக்குதலில் பாதிப்பு குறித்த தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. 5000 கிலோமீட்டர்களுக்கும் மேலாக பறக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணைகள் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அணு ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதிக்கும் ஆணைக்கு புதின் ஒப்புதல் அளித்த நிலையில் இந்த கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை வைத்து தாக்குதல் நடத்தியிருப்பது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் உக்ரைன் நாடாளுமன்றம் கூடுவதாக இருந்த நிலையில் திடீரென ரத்து செய்யப்பட்டது. ரஷ்யாவின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை தாக்குதலின் அச்சுறுத்தல் காரணமாகவே இந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கலாம். மேலும் அமெரிக்க தேர்தலில் திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சு வந்தாச்சுன்னா இந்த போரை 24 மணி நேரத்தில் நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் என்ன பாருங்கள், துரதிர்ஷ்டவசம் அவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே பைடன் அரசு நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்துறதுக்கு உக்ரைனுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. பைடன் சார், நீங்கள் போகிற போக்கில் எல்லாரையும் கோர்த்து விட்டு போனீங்கன்னா எப்படி? கொஞ்சம் யோசிச்சு செய்கிறது இல்லையா? உலகமே பதட்டப்படுது சார். உங்களுக்கு என்ன, நீங்கள் ஆர்டர் போட்டு போயிடுவீங்க, உங்கள் ஏரியா பக்கம் யாரும் வர முடியாது. சாமானியம் எப்படி வாழ்கிறது? எல்லா விலையும் ஏறும். ஓகே, நன்றி மக்களே. இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களுடன் விரைவில் இணைகிறேன். இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.